अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவ்ராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்து பல ஸ்தோத்திரங்களோடு செய்த வேதாந்த தேசிகன் எம்பெருமானுடைய பிராட்டிமார்களையும் குறித்து அற்புதமான ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். பெரிய பிராட்டியார் ஸ்ரீ மகாலட்சுமி குறித்து ஸ்ரீஸ்துதியையும் பூமி பிராட்டியை குறித்து பூஸ்துதியையும் அருளி செய்தவர். பூமி பிராட்டியினுடைய அம்சமாய் பெரியாழ்வாருடைய திருக்குமாரியாய் அவதரித்தவளான ஆண்டாள், அவளை குறித்து கோதாஸ்துதி என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கிறார். கோதா என்னால் எம்பெருமானுக்கு அவள் மாலையை வழங்கியவள் என்று அப்படியும் ஒரு பொருள் கொள்ளலாம். அதாவது தமிழிலே அவளுக்கு கோதை என்றுதான் பெயர் வைக்கப்பட்டது. கோதை என்கிற சொல்லுக்கு மாலை என்பதுதான் பொருள். ஆக ஆண்டாளே ஒரு மாலை. அவள் எம்பெருமானுக்கு தன்னுடைய தலையிலே சூடிக்களைந்த மாலையை சமர்ப்பித்தாள். முடிவிலே தானே எம்பெருமானையும் அடைந்தாள். அதனால் மாலையான தன்னையும் கொடுத்தாள், தன்னுடைய மாலையையும் அவனுக்கு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அதனால் அந்த மாலையை கொடுத்தவள் சூடி கொடுத்தாள், அதற்கு மேலே பூமாலை சூடி கொடுத்தாள், பாமாலை பாடி கொடுத்தாள் என்றெல்லாம் கூட அவளுடைய தனியனிலே சொல்லப்படுகிறது. அந்த பாமாலை கொடுத்தபடியினாலே அவளுக்கு கோதா என்னால் நல்ல வாக்குகளை கொடுத்தவள். கோ என்கிற சொல்லுக்கு வாக்கு என்று ஒரு பொருள் உண்டு. அதனால் கோதா என்னால் என்ன, நல்ல வாக்குகளை கொடுத்தவள் எம்பெருமானுக்கு. திருப்பாவை, நாச்சியார் திருமொழி முதலான திருவாக்குகளை கொடுத்தவள். அவளை யார் துதிக்கிறாளோ அவர்களுக்கெல்லாம் நல்ல வாக்குகளை கொடுப்பவள். அதனாலும் அவளுக்கு கோதா என்று பெயர். இப்படி கூட நாம் சொல்லலாம், இப்படி பொருள் கொள்ளலாமா, இதற்கு இலக்கணம் இடம் தருமா தெரியாது. கோ என்கிற சொல்லுக்கு கோதை என்கிற சொல்லை வடமொழியிலே எப்படி கோதா என்று பெயர்த்தார்கள், மொழிபெயர்த்தார்கள் என்றால், இங்கேயும் கூட கோ என்னால் அதற்கு மாலை என்று ஒரு பொருளையும் நாம் கொள்ள முடியுமானால், அப்பொழுது எம்பெருமானுக்கு மாலையை சூடி கொடுத்தவள் கோதா என்று அப்படியும் பொருள் கொள்ளலாம். ஆனால் அப்படிப்பட்ட பொருள் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை, இருந்தாலும் தெரிவிக்கிறேன். அப்படிப்பட்ட ஆண்டாளாலே கொடுக்கப்பட்ட மாலை அது மிக விசேஷம் இல்லையா? எம்பெருமானை தன்னுடைய மாலையாலே எம்பெருமானை அலங்கரித்தாள். இப்படி இவள் மாலை சூடி களைந்ததே இவளுக்கும் எம்பெருமானுக்கும் ஆன ஒரு திருக்கல்யாணம் போலே அல்லவா? கல்யாணத்தில் என்ன பண்ணுறான், மாலை மாற்றுதல் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சடங்காக கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆக தான் சூடி களைந்த மாலையை எம்பெருமானுக்கு இவள் கொடுத்தபடியினாலே எம்பெருமானையே இவள் மணந்து கொண்டு விட்டாள் என்பதும் ஏற்படுகிறது. அந்த திருக்கல்யாணத்திற்கு நிறைய வாத்திய கோஷங்கள், கல்யாணம் என்னால் நிறைய வாத்திய கோஷங்கள் எல்லாம் இருக்கணும். அந்த நாதஸ்வரம் முதலானதெல்லாம் நம் கல்யாணங்களிலே இந்த காலத்தில் ஏற்பாடு செய்கிறோம். அதுவும் திருமங்கல்ய தாரணம் என்கிறது நிகழ்கிற பொழுது கெட்டி மேளம் என்று கொட்டுவார்கள். கெட்டி மேளம் என்னால் அதாவது மூச்சு விடாமல் அந்த சமயத்தில் தொடர்ந்து வாத்தியம் வாசிக்கப்படுகிறது. என்ன காரணம்னா, வேறு எந்த அபசப்தமும் காதிலே விழக்கூடாது. அந்த சமயத்தில் கெட்ட சொற்கள், கெட்ட எண்ணங்கள் எதுவுமே வரக்கூடாது. அதனால் அந்த மாதிரி பண்ணப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஆண்டாளுடைய இந்த திருக்கல்யாணம், அதில் மாலை
சமர்ப்பித்த பொழுது அந்த கெட்டிமேளம் உண்டா என்றால் உண்டு என்கிறார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்லோகத்தில் மிக அழகாக ஒரு கருத்தை காட்டுகிறார். त्वन्मौलिधामनि विभो शिरसा गृहीते स्वच्छन्दकल्पितसपीतिरसप्रमोदाः मञ्जुस्वना मधुलिहो विदततुः स्वयन्ते स्वायंवरं कमपि मङ्गलतुर्यघोषम् त्वन्मौलिधामनि विभोः शिरसा गृहीते. அதாவது நீ அணிந்து கொண்ட மாலை, தொன் மௌலி தாமனி, உன்னுடைய தலையிலே அணியப்பட்ட மாலை, ஆண்டாளே உன்னுடைய தலையிலே அணியப்பட்ட மாலையை, விபோஹோ சிரசா கிரகீத்தே, அந்த எம்பெருமான் தன்னுடைய தலையாலே அதை வாங்கி கொண்டான். அதாவது இவள் சூடிக்களைந்த மாலையை எம்பெருமான் தன் தலைமீது அணிந்து கொண்டான் என்று அதை சொல்லப்படுகிறது. அப்பொழுது என்ன ஆயிற்று? இவள் மாலை அணிந்து கொண்டிருந்த மாலை, எப்பொழுதுமே மாலை என்னால் அதில் வண்டுகள் மொய்த்து கொண்டிருக்கும் என்று சொல்லுவது உண்டு. காரணம் என்ன? வண்டு மாலையிலே தேன் நிறைய இருக்கும், அந்த புஷ்பங்களிலே அதை பருகுவதற்காக வண்டுகள் வரும் என்று சொல்லுவதுண்டு. இவள் இந்த மாலையை எம்பெருமானுக்கு கொடுத்த பொழுது அந்த மாலையோடு வண்டுகளும் சேர்ந்து அங்கே செல்லுகின்றன அல்லவா? அப்படி செல்லுகிற பொழுது என்ன பண்ணித்த அந்த வண்டுகள் எல்லாம் ஸ்வச்சந்த கல்பித சப்ரீதிரச பிரமோதாக, தங்களுக்கே உண்டான ஆனந்தத்தோடு அந்த என்ன பண்ணித்துன்னா மஞ்சுஸ்வனா மதுலிலகோ விததுஹு, அந்த மதுலிகா அந்த வண்டுகளெல்லாம் நல்ல மஞ்சுஸ்வனா இனிய ஓசைகளை எழுப்பிக்கொண்டு என்ன பண்ணித்துன்னா அங்கேருந்து அந்த எம்பெருமானுடைய திருமுடி பக்கம் சுற்றி கொண்டிருந்தன. கீழ்ப்பா ஸ்லோகத்தில் கூட சொன்னார் அல்லவா, இந்த மாலை அணிந்தபடினாலே எம்பெருமானுடைய திருமுடி பக்கம் அந்த வண்டுகளெல்லாம் சுற்றி கொண்டிருந்தானு. அப்படி சுற்றுற பொழுது வெறுமை சுத்தல் அது ரீங்காரம் பண்ணி கொண்டு சுற்றித்து. அந்த வண்டுகளுடைய ரீங்காரம் எப்படி இருந்ததுன்னு கேட்டா, அது ஸ்வயம்வரம் கமபி மங்களதூர்ய கோஷம், உன்னுடைய ஸ்வயம்வரத்திற்கு ஒரு மங்கள கோஷம் செய்வதா. மங்களதூர்ய கோஷம், தூரிய கோஷம் என்ன வாத்தியங்களுடைய இசை, அது மங்களதூர்ய கோஷம். இவள் தன்னுடைய மாலையை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிற பொழுது அந்த மாலையில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் மிகவும் இனிமையான குரலிலே ஒளி எழுப்பின. கல்யாணத்தும் பொழுது மாலை மாத்தால் நடக்கிற பொழுது கெட்டிமேளம் வாசிக்கிறாளோ இல்லையோ, இந்த இடத்துல கெட்டிமேளம் யார் வாசித்தாள்னா அந்த வண்டுகளே வாசித்து விட்டன. வண்டுகள் எழுப்பின அந்த ஒலியானது, அந்த ரீங்காரமானது, தொடர்ந்து அவைகள் சொல்லி கொண்டிருந்த அந்த ரீங்காரமானது இவருடைய அந்த மாலை மாற்றலுக்கு ஸ்வயம்வரத்திற்கு ஒரு ஏதோ மங்களதூரிய கோஷம் எழுப்புவது போல அது இருந்தது என்று அழகாக இந்த ஒரு காட்சியை வர்ணிக்கிறார் வேதாந்த தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுக்கு எத்தனையோ வாசனைகள் திருமேனியிலே வீசிக்கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது ஆண்டாள் சூடிய மாலையாலே ஏற்பட்ட வாசனை என்கிறது மிக மிக உயர்ந்தது. அதனால தான் மற்ற மாலைகளெல்லாம் மற்ற வாசனைகளெல்லாம் மற்ற அங்கங்களோடு விட்டவன் இந்த வாசனையை தலையாலே சுமக்கிறான் என்கிறார். எம்பெருமானே தலையால் சுமக்கிறான்னு சொன்னால் அது எவ்வளோ உயர்ந்தது. இப்போ எம்பெருமானுக்கு வேறு வாசனைகள் ஏற்கனவே கிடையாதா என்று கேட்டால் வாசனைகள் இருக்கிறது, அதெல்லாம் வேறு வேறு இடங்களில் சொல்லுகிறார் பாருங்கள். விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ வக்ஷஸ்தலே ச கமலாஸ்தன சந்தனேன ஆமோதிதோபி நிகமைர் விபுரங்கிரியுக்மே தத்தே நதேன சிரசா தவ மௌளிமாலாம். விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ, அதாவது எம்பெருமான் இருக்கான பிரபு விபுன்னா என்ன எம்பெருமான், அவனுக்கு என்னென்னா உலகங்களை ஆளுகின்ற துகள்களை உடைய தாமரை. அதாவது எம்பெருமானுடைய திருவுந்தியிலே ஒரு தாமரை இருக்கிறது. இந்த தாமரை இருக்கிறதோ இல்லையோ, அந்த தாமரையில் இருக்கிற ஒரு ஒரு துகளும் ஒரு ஒரு உலகமாக, அப்படிப்பட்ட ஒரு தாமரை எம்பெருமானுடைய உந்தியிலே இருக்கிறது. அந்த தாமரையாலே நன்றாக அந்த உந்தி பகுதி அந்த திரு வயிற்று பகுதியானது அந்த தாமரையினுடைய மனத்தோடு அது கிடக்கிறது. விஸ்வாயமான ரஜசா கமலேன நாபௌ, நாபியிலே இருக்கக்கூடிய வாசனை எது என்றால் உலகங்களாக ஆகின்ற துகள்களை உடைய
தாமரையினுடைய வாசனை என்று முதல்ல அத்தை சொன்னார். சரி, அடுத்தபடி அந்த உந்திக்கு மேல் பகுதி, அந்த மேல் பகுதி திருமார்பு, அந்த திருமார்பில் எம்பெருமானுக்கு வாசனை உண்டான்னு கேட்டார். உண்டு. வக்ஷஸ்தலேச்ச கமலாஸ்தன சந்தனேனா, எம்பெருமானுடைய அதாவது பிராட்டியினுடைய திருமுலை தடங்களிலே பூசின சந்தனம் இருக்கிறதே, அந்த பிராட்டி எம்பெருமானை இருக ஆலிங்கனம் பண்ணி கொள்ளுகிற பொழுது அவளுடைய மார்பிலே பூசின சந்தனம் எல்லாம் எம்பெருமானுடைய திருமார்பிலே படுகிறது. அதனால் எம்பெருமானுடைய திருமார்பிலே அந்த சந்தனத்தினுடைய வாசனை, அதாவது பெரிய பிராட்டியார் திருமார்பிலே அணிந்த சந்தனத்தினுடைய வாசனை எம்பெருமானுடைய திருமார்பிலே வீசுகிறது. இன்னும் இப்படியும் சொல்லலாம், எம்பெருமானுடைய திருமார்பிலேயே எப்பொழுதும் பிராட்டி எழுந்தருள் இருக்கிறாள். அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பன் எம்பெருமான். அப்பொழுது அந்த பிராட்டியினுடைய திருமார்பில் அணிந்த சந்தனம் அது அவனுடைய திருமார்பிலே வீசுவது, அதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. அது ஒன்று சொன்னார். அடுத்தது அவனுடைய திருவடிகள், அது எப்படிப்பட்டதுன்னா, ஆமோதிதா அபி நிகமைஹி விபுஹி விபுரங்கிரியுக்குமே, எம்பெருமானுடைய 2 திருவடி தாமரைகள், அதில் என்ன வாசனைன்னு கேட்டால் நிகமைஹி வேதங்களினுடைய வாசனைன்னு சொல்கிறேன். ஏன்னா வேதங்கள் அனைத்தும் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடிகளையே கொண்டாடி கொண்டிருக்கின்றன என்று பார்த்தால், அப்பொழுது எம்பெருமானுடைய திருவடிகளிலே அந்த வேதங்களினுடைய பரிமளம் மிக அற்புதமாக வீசுகிறது. வேதங்கள் என்று சொல்லுகிற பொழுது வேதங்கள் 2 வேதங்கள், சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம் என்று வேதங்கள் 2. அந்த 2 வேதங்களினுடைய பரிமளமும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வீசுகிறது என்று தெரிவித்தார். ஆஹ ஆமோதிதோபி நிகமைஹி விபுரங்கிரியுக்மே. ஆனால் இந்த வாசனைகளை எல்லாம் கீழே தள்ளிவிட்டது. எந்த வாசனை? ஆண்டாள் அளித்த அந்த மாலையினுடைய வாசனை. அது எப்படிப்பட்ட வாசனை என்னால், தத்தே நதேன சிரசா தவ மௌளிமாலாம், தத்தே நதேன சிரசா தத்தே, தன்னுடைய வணங்கிய தலையாலே எம்பெருமான் தாங்குகிறான். எத்தைன்னு கேட்டா, தவ மௌளிமாலாம், உன்னுடைய மௌளி மாலை, உன்னுடைய குழலிலே சூடின மாலை இருக்கிறதே, அந்த மாலையை தன் தலையாலே ஏற்றுக்கொள்ளுகிறான். அதான் அதை தத்தே நதேன சிரசான்னு சொல்கிறார். எம்பெருமான் யாரையும் வணங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவருக்கும் வணங்க வேண்டியவன் அவனல்லன், மற்றவர்கள்தான் எம்பெருமானை வணங்குகிறார்கள். ஆனால் இந்த ஆண்டாளுடைய மாலையை ஏற்றுக்கொள்ள வேணுமானால் எம்பெருமான் சற்று குனிந்துதானே ஆக வேணும். அப்போது தலை வணங்கித்தான் ஆண்டாளுடைய மாலையை ஏற்றுக்கொள்ளுகிறான். சாதாரணமாக உலகத்தில் இப்படித்தானே சொல்லுவார்கள், ஆண் உயரத்தை காட்டிலும் அவனுடைய மனைவி என்கிறவள் பெண் சற்று உயரம் குறைந்தவளாக இருப்பாள். இல்லை ஒரே உயரம் இருந்தாலும் கூட மாலையை அணிவிக்கிற பொழுது தலையில் கிரீட்டம் முதலானதெல்லாம் இருந்ததுன்னா அதற்கு மேலே அணிகிற பொழுது கொஞ்சம் குறிந்தால் தானே அந்த மாலையை அணிவிக்க முடியும். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த வாசனைகளெல்லாம் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டது ஆச்சரியம் இல்லை. ஆண்டாள் அணிந்த அந்த மாலையை அவன் தான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நதேன சிரசா, வணங்கிய தலையாலே தத்தே, அதை ஏற்றுக்கொண்டான். அது என்ன மாலை? தவம உளிமாலாம், ஆண்டாளாகி உன்னுடைய திருமுடியிலே சூடின மாலை. மற்ற பரிமளங்களெல்லாம் கீழே போய்விட்டது, இது தலையாலே தாங்கப்படுகிறது என்று இப்படி ஆண்டாள் அளித்த மாலைக்கு உண்டான பெருமையை இப்படி வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ